பெரிய வண்டியில் போட்டு கிட்டத்தட்ட 50 பீசஸ். யூ மீன் 50 கணேஷன் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இவ்வளோதான் மென்ஸ், இவ்வளோதான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு அந்த அண்ணாக்கு ஒரு குட்டி பாண்ட். ஒருத்தர் ஒரு பிளான் பண்ணால் ப்ராமிஸாக எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் எங்கள் அப்பா சொல்லிக்கிறது பெத்தப்பள்ளி கங்கம்மா கோயில், ஆனால் இந்த டிரைவர் வந்து திருப்பதி கங்கம்மா கோயில். ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. லெவன் பார்த்துட்டேன். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஜிஎம், this video is sponsored by SBU Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களோட லிங்க் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்களுக்கு வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம், இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் ஒசூருக்கு ஜூட் விட போகிறோம். எதுக்காகனா சிலை போட்டு வர போகிறது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக மோட்டோ விலாகிங்கில் ட்ரக் விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிஎம், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பில்லு அதுக்கப்புறமா அட்டிங் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை அட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோன்னா, இந்த கடையிலேருந்து கொஞ்சம் அட்டிங்க, நம்ம அங்கேருந்து கொஞ்சம் அட்டிங்க ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதான் போயிட்டுக்குதுடா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஜிஎம் இப்போ பாருங்கள். ஏமா இன்னும் இங்கேருந்து நம்ம ஜூட் விட வேண்டியதான். இவர் எப்படி போக போகிறா தெரியலையா. சரி, எப்படியோ ஒன்று போகிறாங்களாம். இப்போ ப்ரெசென்ட் நம்ம போகிறது வேப்பன்பள்ளி ரோடு தான். வாங்க போக போக பேசலாம். இப்போ தான் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் மூவ் ஆகட்டும். ஜிஎம், ஆனால் ஒருத்தர் ஒரு பிளான் பண்ணால் ப்ராமிஸாக எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, நானும் எங்களோட டேடி ராஜீவ் காலனி சர்க்கிள் கிட்டே வர சொன்னேன். எங்கள் ஊரில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் கிட்டே வர சொன்னேன். ஆனால் அவர் டிரைவர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கான்னு கேட்டிருந்தார். இவர் கெங்கம்மா கோயிலாண்டன்னு சொல்லிட்டுக்கிறார். குப்பத்தில் எங்கள் ஊரில் 2 கெங்கம்மா கோயில் இருக்குது. ஒரு கெங்கம்மா கோயிலில் 2 கெங்கம்மா கோயில் இருக்குது. ஓகேங்களா, 2 கெங்கம்மா கோயில், ஒன்று திருப்பதி கெங்கம்மா, இன்னொன்று பெத்தப்பள்ளி கெங்கம்மா. எங்கள் அப்பா சொல்லிக்கிறது பெத்தப்பள்ளி கெங்கம்மா கோயில், ஆனால் இந்த டிரைவர் வந்து திருப்பதி கெங்கம்மா கோயில். ரைட்டு. என் தலைவர் இவரானா நட்டு சத்தியமா கொஞ்சம் லோகேஷில் அரசனு நட்டு நாரினது வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ அப்பா, என்னென்ன சொன்னால் ஒன்று சொன்னால் அது சத்தியமாக நடக்காது. வாழ்க்கையில் எல்லாம் தப்பு நடக்குது. போங்க, எப்படியோ ஒன்று போகிறதான். வாங்க ஜிஎம் போகலாம். ஆக மொத்தத்தில் போயின்னுக்குறோம். ஜிஎம், ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பசி நம்மளுக்கு எதுனா வாய் நொறுவாக இருந்தால் தான் நம்மளுக்கு உயிர் வாழ முடியும் நாளாக. அதனால தான் சரி இருங்க, எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குது. இது அங்கே உள்ளே கொடுத்துடலாம். இந்தாப்பா, இது உங்களுக்கு, அது குறுக்குறே, உங்களுக்கு குறுக்குறே. நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் ஜிஎம். சரி, இதுக்கப்புறமா நம்ம போயிட்டு இருங்க ஒரே நிமிஷம். பெட்ரோல் போஸ்தான் நான் பண்ணிக்க ஏதா பெட்ரோல் ஊற்றுறது இல்லையா ஜிஎம் சொல்லிட்டாங்க. ஏன்டானா ஆல்ரெடி அந்த ஊற்றின்னு வந்துட்டார், எனக்கு தெரியும். இதுக்கப்புறமா நம்ம ஒசூருக்கு போக வேண்டியதான். ஒசூருக்கு எதுக்காக நம்ம போயிட்டுருக்கோன்னா, அது உங்களுக்கு நான் போக சொல்கிறேன். வாங்க போகலாம். கேமரா பிடிப்பா தம்பி. நல்ல வேலை
அதனால தான் பறக்கிறான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. பெட்ரோல் போடலன்னு நினச்சா தலைவன் பெட்ரோல் போட்டுக்கிறான். அதான் ராக்கெட் மாரி பறக்கிறான். ஜிம் வந்த ஸ்நாக்ஸை நம்ம அடிச்சுன போகிறோம். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோன்னா இங்கே பாருங்க, சிப்ஸு, சிக்கன் ரோலு, மட்டன் ரோல், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நிப்பட். ஏன்டா நிப்பட் வாங்கிக்கிறேன்னா நிப்பட் ரொம்ப நல்லாயிருக்கும், கறக்க முறுக்குன்ட்டு பயங்கரமாக இருக்கும். இது சிக்கன் ரோல் சிக்கன் சாப்பிடுறது நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன்னா சிலை எடுத்துகிட்டு வரேன்ட்டு. எங்களுக்கெல்லாம் சிலை அப்படி இப்படி சென்டிமெண்ட்லாம் இல்லை. எங்களுக்கு மட்டும் கிடையாது. சொல்லுதல இது என்னன்ட்டு எங்களுக்கு கணக்கு கிடையாது. எங்கள் தொழிலே தான். ஆமாம், நாங்கள் எது பண்ணாலுமே நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. அது எங்களுடைய இதான் பழக்கம், ஐதீகம் பழக்கம், எல்லாமே எல்லாமே ஜிம். சரி வாங்க சாப்பிட்டே இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம NH44 வந்தாச்சு. இப்போ நீங்களே எத்தனை கிலோமீட்டர் வரும்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒசூருக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது மறக்காமல் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் நான் எதுக்காக ஒசூருக்கு போயிட்டுருக்கேன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 2 vlogs முன்னாடி நம்ம பண்ணியிருந்திருப்போம். கிட்டத்தட்ட 20,000 worth கண்டிஷன் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. நான் ஒரு vlogல சொல்லியிருந்திருப்பேன். அந்த vlogல நம்ம ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஸ்டாக் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா அந்த vlog இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஜிஎம் நம்மளுக்கு பெரிய சிலை கிடச்சிருச்சு, சின்ன சிலை கிடைக்கலன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அந்த சின்ன சிலை இன்னொரு இடத்துல நாங்கள் அன்றைக்கே பார்த்து வச்சிட்டேன் ஜிஎம். இப்போ அந்த சிலை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் இன்றைக்கி போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் பெரிய சிலையும் சேர்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட பெரிய சிலைலாம் ரொம்ப பெரிய சிலைலாம் இல்லை, ஒரு 2.5 feet இல்லைனா ஒரு 2.5 feet தான் வச்சுக்கோங்க, 2.5 feet. அதுக்கப்புறமா இந்த சின்ன சிலைங்கள்லாம் எதுக்காகடா சின்ன சிலைங்கள்லாம்னா உங்களுக்கே தெரியும், கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பெரிய கஸ்டமர்ஸ் மட்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி இல்லை. சின்ன கஸ்டமர் நமக்கு தேவை. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு நிறைய பேர் வரும். பெரிய பெரிய சிலைங்க எல்லாமே யாரோ ஏரியாவுக்கு ஒன்று இல்லைனா பெரிய பெரிய கேங் அசோசியேஷன் அவங்க தான் வைப்பாங்க. சின்ன சிலைனா எல்லா வீட்டில் வைப்பாங்க ஜிஎம். அதுக்காக தான் இப்போ நம்ம சின்ன சிலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்ப ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜிஎம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தம்பி வந்து ஒரு டிரைவர் அண்ணாக்கு வந்து இது கொடுத்தாங்க. என்னன்னா நாங்கள் சாப்பிட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே ஒரு விஷயம், அந்த அண்ணா யாருன்னே எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்ருந்தேன், சரி அந்த அண்ணன் பார்த்தாரு. அந்த அண்ணன் பார்த்து அவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரில. சரி அந்த அண்ணாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்பயே சொன்னேன், டே இந்திரா அந்த அண்ணா கொஞ்சம் கொடுத்துட்றான்ட்டு நான் அந்த இவனுக்கு என் தலைவனுக்கு கொடுத்தேன். அவன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இவ்வளோதான் மென்ஸ், இவ்வளோதான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு அந்த அண்ணாவுக்கு ஒரு குட்டி பாண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த சந்தோஷம் போகுது. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் நம்மளோட சந்தோஷமே, அது என்னோட சந்தோஷமே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த அண்ணா கொடுத்த அப்புறமா சாதிச்சுட்டோன்ட்டு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு சந்தோஷம், பிக் ஹாப்பினஸ். தேங்க்ஸ் டு நம்மளுடைய தலைவன், ரொம்ப நன்றி தலை, ரொம்ப நன்றி. ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் நம்ம இந்த கடையில் கொஞ்சம் சின்ன சேலைங்க எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
குட்டி குட்டி சிலை நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஜிஎம் ப்ரெசண்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லோடுக்கு இந்த மாதிரி சிலை தான் நம்மளுடைய ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது பாருங்கள். எல்லாமே ப்ரெசண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறது இந்த லோடுக்கு சின்ன சிலை தான் ஓகேங்களா. சின்ன சிலை தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த இன்னும் 2 to 3 டேஸ்க்குள்ளே இந்த லோடெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி போகணும். ஜிஎம் இப்போ தான் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம லோட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஃபில் பண்ணுறது. நம்ம ஒன்று பார்க்க வேண்டியதான். ஏன்னா கணக்குப்படி இங்கே இன்னும் கொஞ்சம் செல்லாம் வரணும். அது நம்ம பார்த்து செக் பண்ணி ஏற்ற வேண்டியதான். டேமேஜ் இருக்கா எல்லாம் இருக்காண்டி. ஏன்னா போன விலாகில் நிறைய 20 செல்ல டேமேஜ் ஆகிடுச்சு ஜிஎம். 20,000 ஒர்த்து ஸ்டாக் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா. அதனால தான் இப்போ கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சரி லோட் பண்ணுறது நீங்களும் டைம் லேப்ஸில் என்ஜாய் பண்ணுங்கள். வரலாம். ஏ 11 பார்த்துட்டேன். எத்தனை பேருக்கு இந்த 11 மித்து இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வண்டி இப்போ தான் நம்மளுடைய வீட்டுக்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 8 o'clock ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரக் ரைடு ஆல்மோஸ்ட் நைட் உங்களுக்கு 11 o'clock முடிஞ்சிருக்கு. ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஷாப் கிட்டே நம்ம வந்தாச்சு. நம்மளுடைய டெஸ்டினேஷன் கிட்டே வந்தாச்சு. நம்மளுடைய ஸ்டாக்ஸும் ரெடியாக வந்தாச்சு ஜிஎம். இதுக்கப்புறமா அன்லோடு பண்ண வேண்டியதான். ஆனால் இது நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுற அன்லோட். ஆனால் இன்றைக்கி இந்த காட்டானால எங்களுக்கு 5 hour லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவனுக்கு அப்பா இல்லை, அவன் இவனா சொல்லிட்டா தெரியாம அப்பான்னு சொல்லிட்டான். அதனால அவனுக்கு காண்டாயிடுச்சு. சொல்லுங்க பேசுறாங்க. சரி இப்போது அன்லோட் பண்ணுறது ஒரு டைம் லேப்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஷாப் ஃபுல்லாகவே குமிஞ்சு வச்சாச்சு. ஆனால் என் மைண்டில் தோணிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம லோடு போடுறோன்னா வச்சுக்கோங்க, சின்ன வண்டியில் போட்டுக்கினா நம்மளுக்கு சேஃப். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னா, பெரிய வண்டியில் போட்டு கிட்டத்தட்ட 50 பீசஸ் யூ மீன் 50 கணேஷன் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக செதறிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் கேட்டது இந்த மாதிரி, ஆனால் அவன் கொடுத்தது இந்த மாதிரி ரைட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க 50 கணேஷாஸுமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பெரிய வண்டியில் போட்டால் இது ஒரு மைனஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா கணேஷா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்க. சின்ன வண்டியில் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள், பெரிய வண்டியில் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஏன்னா இத்தனை டேமேஜஸ் நாளைக்குள்ளே செட்ரேட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு சேஃப். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா சேல் ஆரம்பிச்சிச்சுன்னா டோட்டலாக நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் நம்ம கடைக்கு குமிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய சேலெல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அப்கமிங் விளாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜிஎம் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் transporting Ganesha from Hosur to Kupam.